ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அன்சில அலைனா மாஇதத மினஸ் ஸமாஇ தகூனு லனா ஈதன் லிஅவ்வலினா வ ஆகிரினா. எங்கள் இறைவா, வானிலிருந்து எங்களுக்கு உணவு மறவையை நீ வழங்குவாயாக. அதை நீ வழங்கியதால் எங்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்கள் பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் அது பெருநாளாகவும் ஆயத்தம் என்ற உன்னிலிருந்து ஒரு அத்தாட்சியாகவும் அது இருக்கும் என்பதாக அந்த துவாவில சொல்லப்படும். வர்சுகுனாவ அந்த கைரு ராஸிகீன், இன்னும் ரிசுக்கு வழங்குவதில் நீயே சிறந்தவனாக இருக்கிறாய் என்கின்ற துவாவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக பதிவு செய்யலாம். இந்த வர்சுகுனாவ அந்த கைரு ராஸிகீன், ரிசுக்குகள் கொடுப்பதில் அல்லாஹ்வே சிறந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக நாடுகின்றானோ அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். யாருக்கு அல்லாஹ் ஒன்றை கொடுக்க கூடாதுன்னு அல்லாஹ் நாடுறானோ அது அவர் என்ன முயற்சி செஞ்சாலும் அது அவருக்கு கிடைக்காது. அவர் எவ்வளவு சிரமப்பட்டாலும், அவர் எவ்வளவு அதற்காக வேண்டி அவர் உழைத்தாலும் அது அவருக்கு கிடைக்காது. ஆனா கிடைக்கணும்னு அல்லாஹ் நாடி இருந்தானா அவர் எங்க சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் அது அவரை தேடி வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய ரிசுக்கை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரிசுக்கு எப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த அல்லாஹ்வுடைய ரிசுக்கு தன்னுடைய அடியானுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் எந்த நிலையில இருந்தாலும் அவனை போய் சேர்ந்துருவாங்க. அல்லாஹ் ஒரு ரிசுக்கை அவனுக்கு நாடாம இருந்தான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த ரிசுக்குல இல்லைன்னா அது பக்கத்துல இருந்தா கூட என்ன செய்ய முடியாது, அவனால அதை எடுக்க முடியாது, தொட முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வினுடைய அந்த மாபெரும் கிருபையை கொண்டுதான் இந்த உலக வாழ்க்கையை நாம என்ன செய்யறோம், நம்மனால வாழ முடியுது. நாம எதை செய்தாலும், நம்ம எதை பேசினாலும், எதை செஞ்சாலும் அதில் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஒண்ணு இருக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு எல்லாம் இருக்கும். எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ நம்முடைய சகோதரர்கள் எல்லாமே இருக்கும். நல்ல உணவுகள் இருக்குது, நல்ல உணவுகள் வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்பு பொருளாதாரம் இருக்குது. ஆனா அவர்களுக்கு அந்த உணவை சாப்பிடக்கூடிய பசி இல்லாத நோய் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம். அவர் நினைச்சா நல்லா சாப்பிடலாம், அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நல்ல உணவு இருக்குது, நல்ல தரமான நல்ல சுவையான உணவு இருக்குது. ஆனா அவர்னால சாப்பிட முடியாத உடலில் நோய் இருக்கு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த உணவை நடத்திட்டு வேறு ஒரு சாதாரணமான ஒரு உணவை சாப்பிடுகின்றார். ஆனா அவர் நினைச்சாருன்னா தரமான சுவையான உணவை சாப்பிட முடியும். ஆனா அவருடைய நோயின் காரணமாக அதை அவர் தவிர்த்து வச்சுட்டு சாதாரணமான உணவை சாப்பிடுறார். அப்படியே அந்த சுவையான உணவை அவர் சாப்பிட்டாலும் அவரால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது. சாப்பிடணும்னு மன நிறைய ஆசை இருக்குது, ஆனா சாப்பிட முடியாத நோயினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ நபர்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நாடல. இன்னும் சில நபர்களை, சில மனிதர்களை நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு கடுமையான பசி இருக்குது, ஆனா உணவு இல்லை. நிறைய பசியில் இருக்கிறாங்க. வறுமையின் காரணமாக இருக்கலாம், அல்லது பொருளாதார குறைவின் காரணமாக இருக்கலாம். என்ன செய்ய முடியல, அவங்களுக்கு நல்ல உணவு இல்லை. இப்ப இங்க அல்லாஹ் கொடுத்திருக்கான், அதை அந்த அந்த மனிதனால அதை அனுபவிக்க முடியல. அங்க அல்லாஹ் கொடுக்கல, அதனால என்ன செய்யறான், அவனா அனுபவிக்க முடியல. இங்கு கொடுத்தும் சில மனிதர்களால் அனுபவிக்க முடியல, அங்க கொடுக்காம சில மனிதர்களால் அனுபவிக்க முடியல. அப்ப எதையுமே அல்லாஹ் கொடுத்தாதான் அதை அனுபவிக்க முடியும். அல்லாஹ் கொடுக்கல, அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் சாதாரணமான உணவை கூட என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது என்பதை பற்றி தான்
நாம் உணர்வதற்காக வேண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். அவன் உன்னை கொண்டு வந்து கொடுக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டானா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கணும்னு நாடிட்டானா அதை யாராலையும் கொடுக்க முடியாது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறான். நேற்று நம்ம பார்த்த அதே விஷயம் தான், யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரிசுக்கினுடைய விஷயத்துல, அந்த மனிதனுக்கு வழங்கக்கூடிய ரிசுக்கினுடைய விஷயத்துல அல்லாஹ் அபிவிருத்தியை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, அதனுடைய நல்ல செயல்பாடுகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யும் பொழுது இந்த செயலை அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு சலாம் என்று சொல்லக்கூடிய முகமன் கூறப்பட்டால், உங்களுக்கு சலாம் என்று சொல்லக்கூடிய முகமன் கூறப்பட்டால் அதை விட அழகான முறையில் அவர்களுக்கு நீங்கள் பதிலை கூறுங்கள் என்பதாக, அதையே பதில் கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். உங்களுக்கு சலாம் சொல்லப்படுது. நமக்கு ஒருத்தர் வந்து சலாம் சொல்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஒண்ணு என்ன சொல்லணும், என்ன செய்யணும்னு சொன்னா, அதை விட அழகிய முறையில் பதில் கூறணும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அதை விட அழகிய முறையில் சொல்லக்கூடிய பதில். இல்ல அதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா வலைக்கும் சலாம் அதையே சொல்லணும். இதுதான் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் அதை விட அழகிய முறையில் பதில் கூறுங்கள் அல்லது அதையே நீங்கள் திருப்பி கூறுங்கள். ஆக மொத்தம் ஒருத்தர் சலாம் சொன்னாருன்னா அந்த சலாத்திற்கு பதில் சொல்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் அது நமக்கு திருமறையின் மூலமாக வலியுறுத்துறான். நீங்க யாரை கண்டாலும், நம்ம நேற்று கூட ஹதீஸை பார்த்தோம், தெரிந்தவர் தெரியாதவர் என யாரை கண்டாலும் அஃஸலு சலாம், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் சலாத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னா, சலாம் சொல்வதன் மூலமாகவும் சலாத்திற்கு பதில் சொல்வதன் மூலமாகவும் ஒரு பெரிய துவா நமக்கு கிடைக்கும். ஒரு சரியான ஒரு பெரிய ஒரு துவா ஒன்று கிடைக்கும். நமக்கு எதிர்த்த மாதிரி இருக்கும் சலாம் சொல்லக்கூடியவர் யாரும் நமக்கு தெரியாது. அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவர் ஒரு முஸ்லிம், அவ்வளவுதான். ஆனால் அவர் நமக்கு சலாம் சொல்வதன் மூலமாகவும் அவருக்கு நாம பதில் சொல்வதன் மூலமாகவும் அல்லது நாம இன்னொருவருக்கு சலாம் சொல்வதன் மூலமாக அவர் நமக்கு பதில் சொல்வதன் மூலமாக ஒரு துவாக்களை அங்கு பரிமாறிக்கொள்கிறோம். அது ஒரு சந்திப்புக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு வெற்றான ஒரு வார்த்தை இல்ல சலாம். அதன் மூலமாக ஒரு பரக்கத்து இருக்கு. அதன் மூலமாக ஒருவருக்கு ஒருவருடைய துவாவை வாங்கிக் கொள்கிறோம். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்காக வேண்டி தனக்கு எவ்வளவு தேவை இருக்குது அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இன்னொரு சகோதரருக்காண்டி ஒருத்தர் துவா செய்யற, யா அல்லாஹ் இந்த மாதிரி இந்த சகோதரர் கஷ்டப்படுறாரு, அவருடைய கஷ்டத்தை நீ நீக்குவாயாக அப்படின்னு நாம இன்னொரு சகோதரருக்காண்டி உட்கார்ந்து துவா கேட்டோம்னா நம்ம பின்னாடி ஒரு மலக்கு வந்து நின்றார். அப்படி துவா கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம பின்னாடி ஒரு மலக்கு வந்து நின்றார். அவரு நின்று அவரு என்ன சொல்றாருன்னா, யா அல்லாஹ் யாரோ ஒரு சகோதரனுக்காக வேண்டி இவன் துவா கேட்கிறான், அந்த சகோதரனுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், இவன் துவா கேட்கிறான், யா அல்லாஹ் இவனுடைய பிரச்சனைகளை நீ தீர்த்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லி நமக்காண்டி ஒரு மலக்கு துவா செய்யற. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அப்போ இந்த சலாத்துல நம்ம ஒருத்தருக்கு அவருக்கு நாம் சொல்வது சாதாரணமான சலாம் அல்ல, அவருக்கு நாம சொல்வது ஒரு துவா. அவர் நமக்கு பதில் சொன்னார்னா அது அவர் நம்ம செய்யக்கூடிய துவா. எனவே தான் சலாத்தை கொண்டு என்ன செய்யுங்க, நீங்கள் ஒருவரை ஒருவர் தெரிந்தவர் தெரியாதவர் யாரை கண்டாலும் சலாம் சொல்லுங்கள், சலாத்துல நீங்க முந்திக் கொள்ளுங்கள். சலாத்தை கொண்டு ஒரு பெரிய பரக்கத்தை அல்லாஹ் வழங்குறான். வாழ்வாதாரத்திலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி. அதே போன்று யாராவது உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த சலாத்திற்கு வாய் நிரம்ப நீங்க என்ன செய்யுங்க, பதில் சொல்லுங்க. யாரை நீங்கள் கண்டாலும் சலாத்துல முந்திக் கொள்ளுங்கள். சலாத்துல பெரிய பரக்கத்து இருக்குது என்பதாக இந்த வசனமும் நமக்கு, இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சலாத்தை எப்படியெல்லாம் பரப்புன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இறை நம்பிக்கையாளராக ஆகாதவரை ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. என்னதான் அவர்கிட்ட நன்மையான காரியங்கள் நிறைய நன்மையான விஷயங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட இறை நம்பிக்கை இருக்கணும். இறை நம்பிக்கையில் தான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அந்த இறை நம்பிக்கையை நம்ம மனசுல முழுமையாக உருவாக்கக்கூடிய ஒரு செயல் இருக்குது அப்படின்னு சொன்னா அது சலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சலாத்தை பரப்புவது அப்படின்னா என்ன, யாரை கண்டாலும் சலாத்துல ஒருத்தர் முந்திக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா
அவங்கதான் சலாத்துல முந்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு முந்தி யாருமே அவங்க வாழ்நாள் முழுவதும் சலாம் சொன்னதே கிடையாது. எந்த சஹாபியும் சொன்னது கிடையாது. நபி வந்தாங்க, இந்த சஹாபி சலாம் சொல்லிட்டாருன்னு ஹதீஸ்ல எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. நபி தான் முதல்ல சலாம் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை யாருமே முந்தியது கிடையாது. யாரு வந்தாலும் சரி, அவரு பெரிய சஹாபியா இருக்கட்டும், சாதாரணமான ஏழைப்பட்ட சஹாபியா இருக்கட்டும், பெருமானாருடைய சலாம் தான் முதல்ல போகும். எந்த சஹாபியும் அவங்களுக்கு முந்தி சலாம் சொன்னதே கிடையாது. சில நேரங்கள்ல சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொள்வாங்க, மறைஞ்செல்லாம் நிற்பாங்க. அப்படி மறைஞ்சு நின்று பெருமானார் வரும்போது நம்ம முதல்ல போய் சலாம் சொல்லிடலான்னு அப்படி இருந்தும் சஹாபாக்கள்னால சலாம் சொல்ல முடியல. பெருமானாருடைய சலாம் தான் முன்னாடி போச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க இறை நம்பிக்கையாளராக ஆகின்ற வரையிலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அந்த இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல விதைக்கக்கூடிய ஒரு செயல் இருக்குதுன்னு சொன்னா அது சலாம் தான். சலாத்தை நீங்கள் எப்ப நாம முந்தி கொள்றோமோ, அதே மாதிரி நமக்கு சொல்லப்படக்கூடிய சலாத்துக்கு எப்ப நாம அழகிய முறையில பதில் கூறுறோமோ, அப்ப இறை நம்பிக்கை உருவாயிடும். யாரிடத்துல இறை நம்பிக்கை வந்துருச்சோ, வருசுக்குனா வந்த சைடு ராசுக்கேன், அல்லாஹ் அவருடைய ரிசுக்குல என்ன செய்யறான், பரக்கத்தை வழங்குறான். ரிசுக்கு வழங்குறதில் அல்லாஹ் சிறந்தவன். சிறந்த நிலையில் என்ன செய்யறான், அவருக்கு அல்லாஹ் பரக்கத்தை வழங்குகிறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய அமல்களை கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய செயல்களையும் நம்முடைய எண்ணங்களையும் அல்லாஹு தஆலா அவனுடைய ரிசுக்கை பெற்று தரக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையான செயல்களாக அல்லாஹ் மாற்றி வைப்பானாக. வாயிலாவான அவனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம